ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தாஜ்மஹால் போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் நைட்டே ஆக்ராவில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். ஏர்லி மார்னிங்கே போகணும்னு ரொம்ப பிளான் பண்ணி தான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனால் சுடுதண்ணியெல்லாம் வரக்கு லேட்டானதால் கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பும் பொழுது. ஈஸ்ட் கேட்டு வழியாக தான் தாஜ்மஹால் பார்க்க போனோம். ப்ரைவேட் பேட்டரி ஆட்டோவில் கொஞ்சம் தூரம் போனோம். ஆனால் அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே அலோவ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த போர்டில் இருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற பேட்டரி ஆட்டோ மூலமாக போய்க்கலாம். நாங்கள் அது கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ நடந்து தான் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது என்ட்ரி டிக்கெட் அங்கே தான் போய் எடுத்தோம். ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம். முன்னாடி செக்கிங் எல்லாம் இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ட்ரைபேடு, பவர் பேங்க் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அலோவ் கிடையாது. ஆனால் குழந்தைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க. எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கின ஒரு இடத்துக்கு உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே போகவே ஒரு சில தூணை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருந்துச்சு. கேட்லேருந்து என்ட்ரி ஆகி ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற கோபுரமே இதுதான். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு திரும்பினா அப்படியே அந்த கோபுரம் தெரிஞ்சுது. இதை பார்த்த உடனேயுமே என் மனசுக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் அப்படி இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இது வந்து ஒவ்வொரு வழி, ஈஸ்ட் கேட் வழி, வெஸ்ட் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழி. இந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேட்லேருந்து வந்தாலும் என்ட்ரி வந்து இப்படி தான் உள்ளே போகணும். நமக்கு விவரம் தெரிஞ்சு தாஜ்மஹால்னு ஒன்று கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது ஆகட்டும், பாட்டு பார்க்கும்போது ஆகட்டும், இது எப்படி தான் இருக்கும், நேரில் ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஏங்கி ஆசைப்பட்ட இடத்துக்கு உள்ளே போகும்போது உண்மையிலேயே சொல்கிறேங்க, இது அதிசயம் அப்படிங்கிறத தாண்டி அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகு, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மைதான். என்ட்ரி ஆனதும் இந்த இடத்துல தாங்க ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். அது என்னங்கிறது வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். போது கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க. போய் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பேராக ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டோங்க. நானும் ஹப்பியும் அப்புறம் தம்பியோடு நின்று தனியாக ஃபோட்டோ எடுக்காமையே விட்டுட்டோம். அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எப்படி மிஸ் பண்ணோன்னே தெரில. எனக்கு ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோ பார்க்கும்போது தான் தோணுச்சு, அட பேராக எடுக்காமையே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே தாஜ்மஹாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபாரினர்ஸே தாங்க குவிஞ்சு வழியிறாங்க. ஒரு 10க்கு 8 பேர் ஃபாரினர்ஸ் தான். அதில் ஒருத்தர் வந்து தம்பியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் அவங்களோட வந்து பேசினேன். நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னா, நெதர்லாந்து சம்திங் ஒரு கண்ட்ரி வந்து சொன்னாங்க. உங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்கா, தாஜ்மஹால் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்கள், இது என்னோடய 3rd டைம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே நெஞ்சே பக்குன்னு நின்றுச்சு. இந்தியாவில் இருந்துக்கிட்டு நாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம், பட் இவங்க ஃபாரினரில் இருந்துக்கிட்டு 3rd டைம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அங்கே ஃபாரினர்ஸ் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே என்ன நாங்கள் ஏமாந்தோம் அப்படின்னா, அந்த க்ரௌடாக இருந்த இடத்துல எங்கள் கைப்பட்டு இந்த மொபைல் வந்து விழுந்துருச்சு. இந்த மொபைல் யாருதுன்னா அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற ஒரு லேடியோடது. இது வந்து ஐஃபோனு. இது ஒரு 3 அடி டிஸ்டன்ஸில் தாங்க விழுந்திருக்கும். 3 அடி டிஸ்டன்ஸில் விழுந்த ஒரு ஃபோன், அதுவும் ஐஃபோன் வந்து இப்படி உடையுமா? ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் ஒரு பேமெண்ட் வந்து வாங்கிட்டாங்க. டிஸ்பிளே போயிருந்துச்சுன்னா கூட நம்பலாம். என்னமோ இது கல்லை வச்சு ஓட்டின மாதிரி இப்படி நொறுங்கியிருக்கு, பட் அதனால தான் இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் பேசி ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு தாங்க வந்தோம். சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இல்லைங்க. காலையில் சாப்பிட்டு போனால் லேட் ஆயிரும்ன்ட்டு நாங்கள் தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு 11 மணிக்கு ரிட்டன் வந்து தான் சாப்பிட்டோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹோட்டலுங்க. பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த அன்னைக்கான டயர்டே வந்து இல்லாமல் இருந்ததுக்கு வந்து இந்த ஹோட்டல் தான் காரணம். அவ்வளோ ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்த ட்ரிப் போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இந்த ஹோட்டல். தம்பிக்கும் பால் கிடச்சிது. தம்பியோட பாட்டிலெல்லாம் ஹாட் வாட்டர் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு தனியாக ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தாங்க. எல்லாம் அவனோட பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கு தனியாக பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு வெஜ் தாலி தான் ஆர்டர் பண்ணோம். சப்பாத்தி, சாப்பாடு, பருப்பு, ஒரு குழம்பு, ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஆக்ரா ஃபார்ட் போனோம். அதனோட வீடியோ வந்து அடுத்த விளாக்கில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.